அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாவின் பேரருளாலும் கருணையாலும் நாம் இன்றைய நாளில் ஒன்றாக கூடிக்கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்தும் சலாம் அனுப்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டமாக திருமணம் அமைந்துள்ளது. அது ஒரு இபாதத், ஒரு பொறுப்பு, ஒரு பாதுகாப்பு. ஆனால் இன்றைய காலத்தில் பலருக்கும் திருமணத் தடை தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் தெரியாமல் தாமதம், பேசிப் பார்த்து நிற்கும் முயற்சிகள், மறைமுகமான தடைகள். இவை எல்லாம் பல குடும்பங்களின் மனதிலும் கவலையையும் பதட்டத்தையும் உருவாக்குகின்றன. அன்புடையீர், ஒரு விஷயத்தை நிச்சயமாக நாமெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும். எந்த விஷயமும் அல்லாவின் அனுமதி இல்லாமல் நடைபெறாது. நமக்கு தடை வந்தாலும் அது ஒரு சோதனை. அதே நேரத்தில் அந்த சோதனையை நீக்குவதற்கான வழியையும் அல்லாஹ் குரானில் நமக்கு காட்டியிருக்கிறான். குரான் என்பது வழிகாட்டுதலின் நூல். அதில் உள்ள ஆயத்துகள் நமக்கு நிவாரணமும் தீர்வும் தரக்கூடியவை. திருமணத் தடை நீங்குவதற்காக ஒரு சிறந்த அமல் உள்ளது. அதை நம்பிக்கையுடனும் நியத்துடனும் செய்ய வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருக்கு திருமணம் தடைபடுகிறதோ அவர்கள் இந்த அமலை தொடர்ந்து 21 நாட்கள் செய்ய வேண்டும். குரானில் 25வது சூரா, சூரத்துல் புர்கான். அதில் உள்ள 54வது ஆயத் மிக முக்கியமானது. அந்த ஆயத், وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا وكان ربك قديرا. وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا وكان ربك قديرا. இந்த ஆயத்தின் பொருள் என்னவென்றால், அல்லாஹ் தண்ணீரிலிருந்து மனிதனை படைத்தான், மேலும் அவனுக்கு உறவுகளையும் குடும்ப தொடர்புகளையும் ஏற்படுத்தினான். நிச்சயமாக உமது இறைவன் சக்தி உடையவன். இதுவே திருமணத்தின் அடிப்படை அர்த்தத்தையும் காட்டுகிறது. உறவு, குடும்பம், இணைப்பு. இந்த அமலை எப்படி செய்ய வேண்டும்? முதலில் 7 முறை ஸலவாத் ஓத வேண்டும். اللهم صل على محمد وعلى آل محمد. அதற்கு பிறகு அந்த ஆயத்தை 101 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு மீண்டும் 7 முறை ஸலவாத் ஓத வேண்டும். அதன் பின் மனமார துஆ செய்ய வேண்டும். இதை 21 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். பெண்களுக்கு மாதவிடாய் காலம் இருந்தால் அந்த நாட்களை தவிர்த்து முழுமையாக 21 நாட்கள் நிறைவடையும் வரை தொடர வேண்டும். இதோடு மட்டும் அல்லாமல் அந்த நபர்களின் பெற்றோர் அல்லது பொறுப்பாளர்கள் கூட ஒரு அமலை செய்யலாம். குரானில் 33வது சூரா, சூரா அஹ்ஸாப். இதை 7 முறை ஓத வேண்டும். முன்பும் பின்பும் 3 முறை ஸலவாத் ஓத வேண்டும். اللهم صل على محمد. இதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம். கட்டாயம் 21 நாட்கள் வேண்டியதில்லை. ஆனால் தொடர்ந்து செய்யும் நியத்துடன் இருக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அமல்கள் அனைத்தும் நமக்கு ஒரு நினைவூட்டல். நம்முடைய நம்பிக்கை அல்லாவின் மேல் இருக்க வேண்டும். முயற்சி செய்வது நம் கடமை, நிறைவேற்றுவது அல்லாவின் கருணை. நாம் துவா செய்வோம், தவ்பா செய்வோம், அல்லாஹ்வை நினைவுகூர்வோம். திக்குகள் நம்முடைய மனதையும் வாழ்க்கையையும் சுத்தப்படுத்தும். அல்லாஹ் நமக்கெல்லாம் நல்ல துணையை அருளி நம் வாழ்க்கையை அமைதியாகவும் பரிபூரணமாகவும் ஆக்குவானாக. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நன்மையை பரப்புங்கள்.